தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியிருக்கு. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 45 நாட்கள் இது நடக்க போகுது. இதில் 45 கோடிக்கும் அதிகமான மக்கள் கலந்துக்கிட்டு கங்கை நதிக்கரையில் புனித நீராடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்களும் துறவிகளும் மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மகா கும்பமேளா நிகழ்வுக்காக உத்தரப்பிரதேச அரசு 6382 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதே வேளையில மகா கும்பமேளா நிகழ்ச்சியின் மூலமா உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு விஷயத்த சொன்னாங்க. மகா கும்பமேளா நடக்கக்கூடிய 1.5 மாச காலங்களில் தங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் பொருளாதார நடவடிக்கைகள் நடக்கும், அதன் மூலமா நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்தர் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில 8,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்யறாருன்னா இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கணிப்பை கொண்டு வச்சு கணக்கிடும் போது 3.2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போகக்கூடும் அப்படின்றாங்க. இந்த கும்பமேளாவில் வரி வாடகை மூலமா மட்டுமே 25,000 கோடி ரூபாய் வருமானமா ஈட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இந்த நிகழ்வுடைய ஒரு பகுதியா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் உடைய மதிப்பு 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறிய வியாபாரிகள், டெம்போ ஆபரேட்டர்ஸ், ரிக்ஷா ஓட்டுறவங்க, பூ விற்பனை செய்யறவங்க, மகா கும்பமேளா நினைவு சின்னங்கள் விற்பனை செய்யறவங்க, ஹோட்டலை நடத்துறவங்க, உணவகங்கள் நடத்துறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமா பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும். என்டிடிவி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தி அடிப்படையில் இந்த நிகழ்வின் மூலமா மட்டுமே இந்திய ஜிடிபிக்கு 1% வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கும்பமேளாவுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 20 புதிய ஃபிளைட் கனெக்ஷன்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. அகமதாபாத், கொல்கத்தா, மும்பை, டெல்லி, பெங்களூர்னு முக்கியமான நகரங்கள்ல இருந்து மகா கும்பமேளாவுக்காக ஃபிளைட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பிரயாக்ராஜ் விமான நிலையத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விமான நிலையத்தில் பீக் ஹவர்ஸில் மட்டுமே 27,000 பயணிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரயாக்ராஜில் ரூம் ரேட்ஸ்லாம் எகிரிடுச்சு. ஒரு நைட்டுக்கே பல ஹோட்டல்ஸ்லாம் 40,000 வரைக்கும்லாம் போகுது. இப்போ பிரயாக்ராஜோடைய ஃப்ளைட் புக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு ஆண்டு 162% அதிகரிப்பு கண்டிருக்கு. இதன் மூலமாக அருகில் இருக்கிற விமான நிலையங்களான வாரணாசி மற்றும் லக்னோடைய வளர்ச்சியும் அதிகமாயிருக்கு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களுக்காக மட்டுமே 1,50,000க்கும் மேற்பட்ட கூடாரங்களும் 25,000க்கும் மேற்பட்ட தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த கும்பமேளாவுக்காக பாரத் கௌரவ் ட்ரெயின் சேவையை IRCTC அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் இருக்க போகுது. 14 கோச்சஸ் அடங்கிய இந்த ட்ரெயினில் சுமார் 750 பயணிகள் பயணிக்கலாம். இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 50 நாட்களில் இங்கே ஒரு 10,000 ரெகுலரான ட்ரெயின்ஸ் வரப்போகுது. இது இல்லாமல் 3,000 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் இருக்க போகுது. இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சியின் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடக்கும் அப்படின்னு அனைத்து இந்திய வணிகர்களுக்கான கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கும்பமேளாவுடைய வர்த்தகத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.